पांडुरंग विठ्ठल विठ्ठल 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 पांडुरंग पांडुरंग विठ्ठल 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 पांडुरंग 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 जगन्नाथ पांडुरंग जगन्नाथ पांडुरंग जगन्नाथ विठ्ठल विठ्ठल पांडुरंग 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 केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः श्रीकृष्णाय नमः जगन्नाथाय नमः पार्थसारथिये नमः पाण्डुरङ्गाय नमः महासुदर्शनाय नमः वसुदेवसुतं देवं कंसचादूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. சுவாமிக்கு அஷ்டமியாக இருக்கிறதால அபிஷேகமாக இருக்குது. என்ன காரணமெல்லாம் நமக்கு தெரியாது. தினம் 2 நாளைக்கு ஒரு தடவை சுவாமி எனக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிவிடுவார். அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை சுவாமி திருமேனி சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணுறது. புஷ்ப கைங்கரிய குழு அப்படின்னு ஒருத்தர் தனியாக இருக்கா. அவளுடைய அதில் இருக்க அவளில் அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய கைங்கரியத்தில் சுவாமிக்கு புஷ்பங்கள்லாம் நல்லபடியாக கைங்கரியமாகிட்டுருக்கு. ஹரே கிருஷ்ணா நாராயணா 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 ஹரே கிருஷ்ணா. கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஒரு முழம் புஷ்பத்துக்கு கூட ரொம்ப நம்ம சிரமப்பட்டு இருந்த சூழ்நிலை இருந்தது. இப்போ எங்கெங்கேருந்தோ நம்ம ஊர்லேருந்துன்னே இல்லை, சென்னையிலேருந்துன்னே இல்லை, வெளியிடங்கள்லேருந்து கேட்டு சுவாமி இப்படி புஷ்பம் இல்லாமல் இருக்காது, நிறைய வீடியோலாம் பார்க்குறோம், புஷ்பம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல அவள் கூட யோசனை பண்ணி அதுக்கு நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கமிட்டி போட்டு இது முடிஞ்சதை சுவாமிக்கு ஏதோ வாரத்தில் ஒரு 2 நாளைக்காவது மாலைக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி உள்ளூர்லேயும் சில பேர் உபகாரம் பண்ணுறா. எல்லாருக்கும் கிருஷ்ணர் அருள் நிறைஞ்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. எல்லா ராத்திலையும் மங்களங்கள் உண்டாகணும், ஸ்திரமான மங்களங்கள் உண்டாகணும், ஸ்திரமான ஆரோக்கியம் உண்டாகணும், மனசாந்தி உண்டாகணும், குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், மேலே மேலே ஞான வைராக்கிய பக்தி வளரும், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறது தான் கிருஷ்ணன் திருவடியில் நம்ம சேவிச்சுக்கிறோம். அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் கிருஷ்ணனுள் எல்லாம் எல்லாவற்றிலும் கிருஷ்ணன். கருப்பு அப்படின்னு ஒரு சுவாமி இருக்குது, ஆனால் கிருஷ்ணன் அப்படின்னாலே கருப்புன்னு தான் பொருள். அதனால் கிருஷ்ணனை தான் கருப்பு சாமின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே கருப்பு சாமி தான் பைரவர், கால பைரவர் அப்படின்னு கொண்டாடுறா. விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவிடத்துலேருந்து வந்தவர் தான் சிவன், சிவனிடத்துலேருந்து வந்தவர் தான் சிவனுடைய பல அவதாரங்கள் தான் பைரவ மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கிருஷ்ணனை சேவித்தாலே எல்லா மூர்த்திகளையும் சேவித்த மாதிரி இருக்கும். இவர் சன்னதியிலேருந்து எல்லா மூர்த்தி நாமாக்களையும் நம்ம உச்சரிக்கிறது வழக்கம். ஹரே கிருஷ்ணா நாராயணா ஓம் நம சிவாயா ஓம் நீம் நம ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே சரவண 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 போவோம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் மகா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம். ஹரே கிருஷ்ணா நாராயண நாராயண நாராயணா.